மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியன்று திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. அண்ணாமலையார் கோயிலில் சிவன் சன்னதிக்கு பின்புறம் வேணுகோபாலர் சன்னதி உள்ளது. இங்கு பாமா ருக்மணியுடன் வேணுகோபாலர் காட்சியளிக்கிறார். மேலும் வைணவ கோயில்களில் மட்டுமே நடைபெறும் சொர்க்க வாசல் திறப்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலிலும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. பெருமாள் கோயில்களில் வைகுண்ட ஏகாதசியன்று சொர்க்கவாசல் திறக்கும்போது சுவாமி அவ்வாசல் வழியாக வெளியே வருவது வழக்கம். ஆனால் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிறார் என்பது ஐதீகமாகும். இன்று அதிகாலை வேணுகோபாலர் சன்னதியில் ஏற்றிய தீபத்தை வைகுண்ட வாசலுக்கு காட்டி பூஜை செய்தனர். சிவாச்சாரியார்கள் மலையை நோக்கியும் தீபத்தை காட்டியதும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் கோஷம் எழுப்பி வழிபட்டனர்.